என் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகில் காலடி வைத்த அந்த நொடியே கற்கள் கூட கலிமா சொல்லி முஸ்லிம்களாகிவிட்டன. அன்பார்ந்த நேயர்களே, ஹஸ்ரத் ஆமினா ரழி அல்லாஹு தாலா அண்ணா அவர்கள் கூறுகிறார்கள், என் குழந்தை என் கர்ப்பத்தில் இருந்த காலத்தில் எனக்கு மிகவும் விஸ்திரமான நிகழ்வுகள் தோன்றின. நான் வீட்டை விட்டு வெளியே சென்றால் ஒரு மேகம் என் மீது நிழலாக வந்துவிடும். வெயிலே எனக்கு தெரியாது. நான் ஜம்ஜம் கிணற்றுக்கு தண்ணீர் எடுக்கச் சென்றால் வழியில் உள்ள மரங்கள் தங்கள் கிளைகளை என் முன் தாழ்த்தும். அது என்னை சலாம் செய்வது போல இருக்கும். நான் ஜம்ஜம் கிணற்றருகே சென்றவுடன் கீழே இருந்த தண்ணீர் தானாக மேலே எழுந்து வாயில் வரை நிரம்பிவிடும். நான் கைகளால் வாளி பிடித்து எளிதாக தண்ணீர் எடுத்துக் கொள்வேன். மக்கா பெண்கள் என்னை அங்கேயே நிற்கச் சொல்வார்கள். ஆமினா, நீ போனால் தண்ணீர் மீண்டும் கீழே சென்றுவிடும் என்பார்கள். பொதுவாக கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு உடல் வலி, தலைவலி, வாந்தி, காய்ச்சல், எரிச்சல் போன்றவை வரும் என்று நான் கேட்டிருந்தேன். ஆனால் எனக்கு 9 மாதங்களிலும் எந்த ஒரு வேதனையும் இல்லை. தலைவலி கூட வரவில்லை. இரவில் நான் உறங்கும்போது என் உடலிலிருந்து ஒரு நூர் ஒளி வெளிவந்து முழு உலகையும் ஒளிரச் செய்வதாக கனவு காண்பேன். அப்பொழுதே எனக்கு தெளிவாகிவிட்டது, என் கர்ப்பத்தில் உள்ள குழந்தை சாதாரண மனிதன் அல்ல. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாட்டி தாத்தா ஹஸ்ரத் அப்துல் முத்தலிபிடம் கூறினார், ஆமீனா மிக விலை உயர்ந்த இத்தர் பயன்படுத்துகிறாள் போலிருக்கிறது. எங்கும் வாசனை வருகிறது. அப்துல் முத்தலிப் சொன்னார், நான் அத்தர் போடுவதில்லை, அவள் தாயும் போடுவதில்லை. அந்த வாசனை எங்கிருந்து வருகிறது? அப்போது ஹஸ்ரத் ஆமினா கண்களில் கண்ணீர் வந்து, அப்பா, நான் வாழ்க்கையில் ஒருபோதும் அத்தர் பயன்படுத்தியதில்லை. இந்த வாசனை என் வயிற்றில் இருக்கும் இந்த வரவிருக்கும் விருந்தினரின் பரகத்தான். சூரியனும் சந்திரனும் கூட எனக்கு சலாம் செய்கின்றன. ஹஸ்ரத் அப்துல் முத்தலிப் கபாவின் திரையை பிடித்து அழுது துவா செய்தார். யா அல்லாஹ், என் மகன் அப்துல்லா இவ்வுலகில் இல்லை. ஆனால் அவன் வீட்டில் ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது. அந்த குழந்தையை பாதுகாப்பாயாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்புக்கு 10 நாட்களுக்கு முன் வானில் ஒரு சிவப்பு நட்சத்திரம் தோன்றியது. யூத அறிஞர்கள் தங்கள் நூல்களில் இதை படித்திருந்தார்கள். அவர்கள் மக்காவுக்கு வந்து விசாரித்த போது தந்தை இறந்த நிலையில் பிறக்கவுள்ள குழந்தை அப்துல் முத்தலிபின் பேரன் என்பதை அறிந்தனர். இறுதியாக அந்த மகத்தான இரவு வந்தது. வறுமை மிகுந்த அந்த இரவில் ஒரு விளக்கிற்கே எண்ணெய் இல்லாத நிலையில் உலகங்களின் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள். பிறப்பின் போது 3 அதிசயங்கள் நிகழ்ந்தன. 1, நாபிக் கொடி ஏற்கனவே துண்டிக்கப்பட்டிருந்தது. 2, எந்த அசுத்தமும் வெளியே வரவில்லை. 3, சுன்னத் கத்தனா முன்பே செய்யப்பட்டிருந்தது. பிறந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தாவில் விழுந்தார்கள். 15 நிமிடங்கள் சஜ்தாவில் இருந்து வானத்தை நோக்கி விரல் சுட்டி, இந்த உலகை படைத்தவன் அல்லாஹ் ஒருவனே என்று அறிவித்தார்கள். அன்று உலகிலுள்ள அனைத்து சிலைகளும் முகம் குப்புற விழுந்தன. ஈரானின் 1000 ஆண்டுகள் எரிந்த தீ அணைந்தது. அரண்மனைகளின் விளக்குகள் சிதறின. ஒரு யூதன் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முதுகில் நபுவத்தின் முத்திரை பார்த்து எழுதான். நபுவத்து இன்று யூதர்களிடமிருந்து போய்விட்டது. ஹஸ்ரத் அப்துல் முத்தலிப் கபாவில் நின்று துவா செய்து தன் பேரனுக்கு முஹம்மது என்று பெயரிட்டார். அதன் பொருள் மிகவும் புகழப்படுபவர். இவ்வாறு முழு உலகிற்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகிற்கு வந்தார்கள்.